ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சியூடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 10ஆம் தேதி மே மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ரஷ்ய கூலிப்படையில் இணைந்த ஸ்ரீலங்கா படையினர் 200 பேர் உக்ரைனில் பலி, தப்பி வந்த சிப்பாய் திடுக் தகவல். உக்ரைன் ரஷ்ய மோதலில் கூலிப்படைகளாக இலங்கை இராணுவத்தின் முன்னாள் சிப்பாய்கள் பலர் செயற்பட்டு வருவது உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் சுமார் 200 பேர் அங்கு கொல்லப்பட்டுள்ளனர் என அங்கிருந்து தப்பி வந்த சிப்பாய் ஒருவர் தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, உக்ரைனில் டொனஸ்க் பிராந்தியத்தில் இடம்பெற்ற மோதல்களிலும் அதன் அண்டிய பகுதிகளிலும் இலங்கையின் முன்னாள் இராணுவத்தினர் கூலிப்படைகளாக செயற்பட்டு வருகின்றனர். அவர்களில் 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இதே எண்ணிக்கையானவர்கள் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். ஓய்வு பெற்ற முன்னாள் ஸ்ரீலங்கா படை அதிகாரிகளே என்னையும் ரஷ்ய உக்ரைன் போர் முனையில் பணியாற்ற தெரிவு செய்தனர். அதற்காக 1.6 மில்லியன் ரூபாய் செலுத்தினேன். முகாமில் உதவியாளராக பணியாற்றும் வேலை என தெரிவித்தனர். இந்திய பிரஜையான ரமேஷ் என்பவரே இந்த நடவடிக்கைகளின் சூத்திரதாரி. ரஷ்யாவில் தமிழில் பேசிய ஒருவர் எங்களை வரவேற்றார். சுற்றுலா பயணிகளுக்கான விசாவில் செல்லும் இலங்கையர்களை வக்னர் கூலிப்படையில் இணைப்பதற்காக ரஷ்ய மொழி ஆவணம் ஒன்றில் கைச்சாத்திட வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்படுவார்கள். சட்டத்தண்ணி போன்று தோற்றமளித்த இந்திய பெண்ணொருவர் எங்களுக்கு உதவினார். அவர் முகாம் உதவியாளராக பணிபுரிவதற்கான 1 வருட கால ஒப்பந்தம் என தெரிவித்தார். ஆனால் அங்கு நிலை ஒப்பந்தத்துக்கு மாறாக இருந்தது. எம்மோடு இருந்த ஸ்ரீலங்காவைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டவர்கள் பலியாகிவிட்டனர். என்னையும் போரில் ஈடுபடுத்தினார்கள். இதன் பின்னரே அங்கிருந்து தப்பியோடும் முடிவை எடுத்தேன் என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஒலிம்பிக் தீபத்தை ஏந்தும் ஈழத்தமிழன், பிரான்சில் உயர் கௌரவம். ஒலிம்பிக் தீபத்தின் நீண்ட அஞ்சலோட்ட சுற்றுப்பயணம் பிரான்ஸ் முழுவதும் இடம்பெறவுள்ள நிலையில் பாரிஸ் பிராந்தியத்தில் ஒலிம்பிக் தீபத்தை ஏந்தும் நல்வாய்ப்பு ஈழத்தமிழர் ஒருவருக்கும் வழங்கப்பட்டுள்ளது. பாரிஸ் நகரில் கடந்த வருடம் சிறந்த பான் தயாரிப்பில் முதலிடம் பெற்று நாட்டின் அதிபரது வசிப்பிடமாகிய எலிசே மாளிகைக்கு பான் விநியோகிக்கின்ற பெருமையை பெற்றவரான தர்சன் செல்வராஜா என்பவரே ஆயிரக்கணக்கானோரில் ஒருவராக பாரிஸில் ஒலிம்பிக் தீபம் ஏந்துவதற்கு தெரிவாகி இருக்கின்றார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, நட்டமடையும் நிறுவனங்களை தொடர்ந்து பராமரிக்க முடியாது, நாடாளுமன்றத்தில் ரணில் கைவிரிப்பு. நட்டமடையும் அரச நிறுவனங்களை தொடர்ந்து நிர்வகிக்க முடியாது. தற்போது நாம் நரகத்தில் ஓய்வு நிலையில் இருக்கின்றோம். இவ்வாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். வரலாற்றில் துரோகிகளாக அடையாளப்படுத்தப்படுவதா அல்லது தியாகிகளாக அடையாளப்படுத்தப்படுவதா என்பதை மக்கள் பிரதிநிதிகள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். பொருளாதார மீட்சிக்காக முன்னெடுத்துள்ள நடவடிக்கைகளுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி எதிர்க்கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளதாவது, ஒற்றுமை பொது உடன்பாட்டுடன் முன்னோக்கி சென்றால் இலங்கையை உலகில் அபிவிருத்தியடைந்த நாடாக விரைவில் உயர்த்த முடியும். நாட்டை மீள கட்டியெழுப்பும் பணியை நான் பொறுப்பேற்ற பின்னர் பொருளாதாரத்தின் உண்மையான நிலை குறித்த அனைத்து தகவல்களையும் அவ்வப்போது இந்த சபையில் கூறியுள்ளேன். கடந்த 2 ஆண்டுகளாக முன்னெடுத்த பொருளாதார திட்டங்களையும் எதிர்கால பொருளாதார திட்டங்கள் குறித்த உண்மைகளையும் கூறினேன். பற்றி எரிந்து கொண்டிருந்த நாட்டையே நான் பொறுப்பேற்றேன். நாடு நரகமாக மாறியிருந்தது. பொருளாதாரம் முடங்கி கிடந்தது. பணவீக்கம் 70% உயர்ந்திருந்தது. இவ்வாறானதொரு பின்னணியில் தான் நாட்டையும் பொருளாதாரத்தையும் மீள கட்டியெழுப்பும் சவாலை நான் ஏற்றுக்கொண்டேன். அப்போதிலிருந்து நாங்கள் பொருளாதார ஸ்திரப்படுத்தல் மற்றும் மறுசீரமைப்பு திட்டங்களை முறையாக செயற்படுத்த ஆரம்பித்தோம். இதன் பயனாக 2023ஆம் ஆண்டின் மத்தியில் பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டது. சுற்றுலாத்துறை புத்துயிர் பெற்றுள்ளது. வெளிநாட்டு பணியாளர்கள் அதிகளவில் பணம் அனுப்புகின்றார்கள். 2024ஆம் ஆண்டின் முதல் 3 மாதங்களில் டொலரின் பெறுமதியை 300 ரூபாவை விடவும் குறைவாக கொண்டு வர முடிந்தது. அந்நிய செலாவணி கையிருப்பு 5 பில்லியன் டாலருக்கு மேல் அதிகரித்துள்ளது. சவாலான கடினமான சரியான பாதையை நாங்கள் பின்பற்றியதால் இந்த நிலையை எங்களால் அடைய முடிந்தது. இந்த நாட்டில் சிலர் நாங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் விமர்சித்தார்கள். சர்வதேச நாணயத்தை நாடியது முதல் நாட்டின் பொருளாதார ஒழுங்கமைப்புக்கான அனைத்து செயற்பாடுகளையும் விமர்சித்தனர்.
ஆனால் அந்த விமர்சனங்கள், அவதூறுகள், கட்டுக்கதைகள் என அனைத்துக்கும் மத்தியில் நாம் தொங்கு பாலத்தை கடக்க முயற்சித்தோம். அது மட்டுமே ஒரே வழியாகும் என்பதையும் நாம் உணர்ந்து கொண்டிருந்தோம் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் 17 மற்றும் அக்டோபர் 14க்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் வேட்புமனு கோரல். தேர்தல் ஆணைக்குழு அறிவிப்பு. ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் 2024 செப்டம்பர் 17ஆம் தேதிக்கும் அக்டோபர் 16ஆம் தேதிக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் கோரப்பட்டு உரிய காலத்தில் தேர்தல் நடத்தப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு நேற்று வியாழக்கிழமை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்கவால் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, இலங்கையில் இன்னும் தொடர்கின்றன வதைகள். சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான செயற்திட்டம் அமைப்பு குற்றச்சாட்டு. இலங்கையில் உள்நாட்டு போர் முடிவடைந்து 15 வருடங்கள் கடந்த பின்னரும் சிறுபான்மையின மக்கள் பாதுகாப்பு படையினரால் தொடர் சித்திரவதைக்கு ஆளாகி வருகின்றனர் என்று தென்னாப்பிரிக்காவை தளமாக கொண்ட மனித உரிமைகள் அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான செயற்திட்டம் என்ற அந்த மனித உரிமைகள் அமைப்பு 2015ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரை இலங்கை படையினரால் சித்திரவதை செய்யப்பட்ட 123 தமிழர்களின் விவரங்களை அடிப்படையாக வைத்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் மேலும் உள்ளதாவது, இலங்கை பாதுகாப்பு படையினரால் மேற்கொள்ளப்பட்டு வரும் பாரதூரமான சர்வதேச குற்றங்களுக்கு எவ்விதமான பொறுப்புக்கூறலும் இல்லாமல் பல தசாப்தங்களாக தண்டனை விலக்களிக்கும் போக்கே காணப்படுகின்றது. 2022ஆம் ஆண்டு 24 பேர் தடுப்பு காவல் சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 11 பேர் ஜனாதிபதியாக ரணில் ஆட்சிபீடம் ஏறிய பின்னரே சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளனர். தடுப்பு காவலில் வைக்கப்பட்டவர்கள் தொடர்பான 130 விசாரணைகளின் போது அவர்கள் குறைந்தபட்சம் கடுமையாக தாக்கப்பட்டுள்ளார்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது. பாலியல் ரீதியான சித்திரவதைகளும் தடுப்பு காவலின் போது அடிக்கடி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 40 பாலியல் சித்திரவதை சம்பவங்கள் ஆண்கள் மீதும் 11 சித்திரவதைகள் பெண்கள் மீதும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இலங்கை பாதுகாப்பு படையினரால் மேற்கொள்ளப்பட்டு வரும் பாரதூரமான சர்வதேச குற்றங்களுக்கு எவ்விதமான பொறுப்பு குரலும் இல்லாமல் தண்டனை விலக்களிப்பு போக்கே பல தசாப்தங்களாக காணப்படுகின்றது. தமிழர்களுக்கு எதிரான இந்த வன்முறைகளை சர்வதேச சமூகத்தின் பெரும் அழுத்தத்தின் மூலமாகவே கட்டுப்படுத்த முடியும் என்றுள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, டயானாவின் பதவி பறிபோனது நேற்று, நாடாளுமன்றத்தின் செயலாளர் அறிவிப்பு. டயானா கமகே நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பதற்கான தகுதியை கொண்டிருக்கவில்லை என உச்சநீதிமன்றம் நேற்று முன்தினம் தீர்ப்பளித்ததை அடுத்து நாடாளுமன்றத்தில் ஓர் உறுப்பினருக்கான வெற்றிடம் ஏற்பட்டுள்ளது என்று நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குசானி ரோகணதீர தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவருக்கு எழுத்து மூலம் நேற்று அறிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினராக செயற்பட்ட டயானா கமகே நாடாளுமன்ற உறுப்பினராக செயற்படுவதற்கு தகுதியற்றவர் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. இதனையடுத்து 2024ஆம் ஆண்டு மே மாதம் 8ஆம் தேதியுடன் நடைமுறைக்கு வரும் வகையில் டயானா கமகேவின் பதவி ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையே நாடாளுமன்ற வெற்றிடம் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு ஏற்பட்டுள்ள வெற்றத்திற்கு நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மானை நியமிப்பதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாச பரிந்துரைத்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, கிளிநொச்சியில் நளினி. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுதலையான நளினி கிளிநொச்சியை வந்தடைந்தார். நளினியின் கணவரான முருகன் கிளிநொச்சி பளை பகுதியில் தற்போது வசித்து வருகின்றார். பளையில் கணவரின் வீட்டில் தற்போது நளினி தங்கியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜனாதிபதி தேர்தலுக்கு முன் அபிவிருத்திகளை நிறைவு செய்க தேர்தல்கள் ஆணைக்குழு ஜனாதிபதியின் செயலாளருக்கு கடிதம். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக அரசாங்கத்தின் அபிவிருத்தி வேலைத்திட்டங்களை நிறைவு செய்யுமாறு ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்கவுக்கு கடிதம் மூலம் அறிவுறுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. குறிப்பாக தேர்தல்கள் கண்காணிப்பு அமைப்பான பெப்ரல் அமைப்பினால் விடுக்கப்பட்டுள்ள வேண்டுகோள்கள் தொடர்பான அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். தேர்தல்கள் அறிவிக்கப்படுவதற்கு முன்பதாகவே அரசாங்கத்தின் அபிவிருத்தி திட்டங்களின் போது முன்னெடுக்கப்படுகின்ற தேர்தல் பிரசாரங்கள் தொடர்பாக அவதானித்து வருவதாக பெப்ரல் அமைப்பு குறிப்பிட்டுள்ளது.
வரவு செலவு திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்பட்ட நிதியை பயன்படுத்தி முன்னெடுக்கப்படுகின்ற அபிவிருத்தி திட்டங்களை ஜூலை மாதம் 31ஆம் தேதிக்கு முன்னர் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்குமாறு அனைத்து மாவட்ட செயலர்களுக்கும் அரசாங்கம் பணிப்புரை விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சம்பள அதிகரிப்புக்கு வருமானம் இல்லை, சபையில் ரணில் தெரிவிப்பு. அரச ஊழியர்களின் சம்பளம் தொடர்பில் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டாலும் அவற்றை பரிசீலிக்க இவ்வட்டத்தில் அரசாங்கத்திடம் போதிய வருமானம் இல்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி நேற்று ஆற்றிய விசேட உரையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஒருமித்த கருத்துடன் முன்னோக்கி சென்றால்தான் நாம் தலை தூக்க முடியும். தனிப்பட்ட இலக்குகளுக்கு சென்றால் அது அழிவின் ஆர்வமாக அமையும். அத்துடன் பொது இணக்கப்பாட்டிற்கு வருமாறு அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஜனாதிபதி அழைப்பு விடுத்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பாராளுமன்றை கலையுங்கள், பசில் கோரிக்கை, ரணில் நிராகரிப்பு. பாராளுமன்றத்தை எதிர்வரும் 15ஆம் தேதிக்கு முன்னர் கலைத்து பொதுத் தேர்தலுக்கு செல்லுமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி விடுத்த கோரிக்கையை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நிராகரித்துள்ளார் என அறிய முடிகின்றது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் நிறுவனர் பசில் ராஜபக்சவுக்கும் இடையிலான சந்திப்பு அண்மையில் நடைபெற்றது. இதன்போது மேற்படி யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது என தெரிய வருகின்றது. அரசமைப்பின் பிரகாரம் முதலில் ஜனாதிபதி தேர்தலை நடத்தும் முடிவிலேயே ஜனாதிபதி இருக்கின்றார் எனவும் கூறப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக தேசிய ஆசிரியர் பேரவையை நிறுவ அமைச்சரவை அனுமதி. தேசிய ஆசிரியர் பேரவையை நிறுவுவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. தொடர் தொழில் அபிவிருத்தி மூலம் ஆசிரியர்களின் தொழில்வாண்மை மற்றும் தரப்பண்புகளை அதிகரிப்பதற்காக ஏனைய தொழில் சேவை பிரிவுகள் மற்றும் சர்வதேச சிறந்த நடைமுறைகளுக்கு இணையாக தேசிய ஆசிரியர் பேரவையை நிறுவுவதற்கு தேசிய கல்விக் கொள்கை சட்டத்தில் முன்மொழியப்பட்டுள்ளது. அதற்கமைய கல்வித்துறைசார் பங்காளர்களுடனான நீண்ட கலந்துரையாடல்களின் பின்னர் தயாரிக்கப்பட்டுள்ள அடிப்படை சட்டப்பேரவையின் பிரகாரம் தேசிய ஆசிரியர் பேரவையை நிறுவுவதற்கு சட்டப்பேரவை ஒன்றை தயாரிக்குமாறு சட்ட வரைஞருக்கு ஆலோசனை வழங்குவதற்காக ஜனாதிபதி மற்றும் கல்வி அமைச்சர் இணைந்து சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. இவை விளம்பர பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக எதிரணி கூட்டணியை குலைக்க கடும் முயற்சி. ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையில் உருவாக்கப்படும் பாரிய கூட்டணியை சீர்குலைக்க ஆளும் தரப்பினர் சிலர் முற்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி தேர்தலுக்கான அறிவிப்புகள் வெளியாகும் காலம் நெருங்கி வரும் சூழலில் பிரதான கட்சிகள் தமது கூட்டணிகளை இறுதிப்படுத்தும் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளன. எதிர்க்கட்சிகளான ஐக்கிய மக்கள் சக்தி, தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஏனைய கட்சிகள் தமது கூட்டணிகள் தொடர்பில் இறுதி நிலைப்பாட்டை எடுத்துவிட்டன. ஆளும் கட்சி மாத்திரமே இன்னமும் தமது கூட்டணி மற்றும் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பது தொடர்பில் அறிவிப்புகளை வெளியிடாதுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியும் பொதுஜன பெரமுனவும் இணைந்து கூட்டணியை அமைக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளன. குறித்த கூட்டணியின் வேட்பாளராகவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே களமிறங்கும் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளார். என்றாலும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் பொதுஜன பெரமுனவுக்கும் இன்னமும் இணக்கப்பாடுகள் எட்டப்படவில்லை. வேட்பாளர் யார் என்பது தொடர்பில் இறுதி தீர்மானத்தை பொதுஜன பெரமுன எடுக்கவில்லை. நாடாளுமன்ற தேர்தலை முதலில் நடத்த வேண்டும் என்பதே பொதுஜன பெரமுனவின் எதிர்பார்ப்பாகும். ஆனால் ரணில் விக்ரமசிங்கே இதற்கு இணங்க முடியாதென திட்டவட்டமாக பசிலிடம் கூறிவிட்டார். இந்த நிலையில் எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையில் உருவாக்கப்படும் பரந்துபட்ட கூட்டணியை சீர்குலைக்க அரசாங்கத்தின் தரப்பில் வழங்கப்பட்டுள்ள வேலை திட்டத்தை சில எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமல்படுத்தி வருவதாக தெரிய வருகின்றது என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக நாட்டில் மதுபான உற்பத்தி பெருமளவில் குறைந்தது. 180 மில்லி லிட்டர் மதுபான போத்தல் உற்பத்தி 15 மில்லியனால் வீழ்ச்சி. 2023ஆம் ஆண்டு காலப்பகுதியில் மதுபான உற்பத்திகள் 19% குறைவடைந்துள்ளது. அதிகளவில் விற்பனை செய்யப்படும் 180 மில்லி லிட்டர் மதுபான போத்தல் உற்பத்தி 15 மில்லியனால் வீழ்ச்சியடைந்துள்ளது என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சாம்பலாப்பட்டிய தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற வாய்மூல விடைக்கான வினா நேரத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வருடம் ஒன்றுக்கு 6000 வீதி விபத்துக்கள் பதிவாகிறது. ஜாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் தெரிவிப்பு. இலங்கையில் வருடம் ஒன்றுக்கு 12,000 விபத்துக்கள் இடம்பெறும் நிலையில் அவற்றில்
6000 விபத்துக்கள் வீதி விபத்துக்கள் என ஜாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியகலாநிதி சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். வடமாகாண பிரதம செயலாளர் அலுவலகம் ஒழுங்கமைத்திருந்த வீதி போக்குவரத்து தொடர்பான விழிப்புணர்வு நடைபவனி நேற்று நடைபெற்றிருந்தது. இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் அவர் கூறுகையில், நாட்டில் வீதி விபத்துக்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இந்நிலையில் ஜாழ்ப்பாணத்தில் வீதி போக்குவரத்து தொடர்பான விழிப்புணர்வு நடைபவனி நடைபெறுவது வரவேற்கத்தக்கது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக 1200 ரூபாய் வழங்க முதலாளிமார் தயார், 1700 ரூபாவுக்கு அரசு காலக்கெடு. அடிப்படை சம்பளம் 1350 ரூபாயாகவும் ஏனைய கொடுப்பனவுகளாக 350 ரூபாயும் என 1700 ரூபாய் வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டு அரசினால் வர்த்தமானியம் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் முதலாளிமார் சம்மேளனம் தோட்ட தொழிலாளர்களுக்கு 1200 ரூபாய் சம்பளம் வழங்குவதற்கும் மேலதிக கொழுந்து பரப்பிற்கேற்ப கொடுப்பனவு வழங்குவதற்கும் யோசனைகளை முன்வைத்துள்ளனர். இந்நிலையில் எதிர்வரும் 15ஆம் தேதி வரை முதலாளிமார் சம்மேளனத்திற்கு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் அரசு உறுதியான முடிவை எடுக்கும். அந்த முடிவு வர்த்தமானியில் வெளியிடப்படும் என தொழில் அமைச்சர் மென்சன் ஆணையக்காரர் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை ஐக்கிய மக்கள் சக்தி எம்பி எரான் விக்ரமரத்ன எழுப்பிய கேள்வியொன்றுக்கு பதிலளிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்த அவர் மேலும் கூறுகையில், மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் முதலாளிமார் சம்மேளனம் மற்றும் சம்பந்தப்பட்ட தொழிற்சங்கங்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகளில் எந்தவித இணக்கப்பாடும் இதுவரை காணப்படவில்லை. கம்பெனி உரிமையாளர்கள் ஜனாதிபதி செயலகத்திற்கு அழைக்கப்பட்டு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இதன்போது தொழிற்சங்கங்களினால் முன்வைக்கப்பட்டுள்ள 2000 ரூபாய் 2300 ரூபாய் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் அவர்களுக்கு தெரிவித்ததுடன் அவர்களது கருத்துக்களையும் கேட்டறிந்த ஜனாதிபதி வேண்டுகோள் ஒன்றையும் முன்வைத்தார். அந்த யோசனையில் அவர் தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் சம்பளத்தை வழங்குமாறு கேட்டுக்கொண்டார். அந்த வேண்டுகோளை அடிப்படையாக வைத்து மீண்டும் 3 சுற்று பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அது தொடர்பில் கம்பெனி உரிமையாளர்கள் தமது நிலைப்பாட்டை தெரிவிக்கையில் 1200 ரூபாய் சம்பளத்தை வழங்க முடியும் என்றும், எனினும் அது கிடைக்கின்ற வருமானத்தை வைத்தே தீர்மானிக்க முடியும் என்றும் தெரிவித்தனர். எனினும் அதற்கு தொழிற்சங்கங்கள் இணங்கவில்லை என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்குள் பத்திரிகையில் இருந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.